go, 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 yo. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட வீடியோ எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் திருப்பதிக்கு போனேன். இப்போ திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் வர டைம். ஸோ ரிட்டர்ன் இதில் வர போகிறோன்னா த டெய்லி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் திருப்பதி டு சென்னை. இது முக்கியமான ட்ரெயின். திருப்பதியை கனெக்ட் பண்ணுறது, ஆந்திரா டு தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற முக்கியமான ட்ரெயின். அண்ட் திருமலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ட்ரெயின் தான். ட்ரெயின் லவர்ஸ் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் வரும், நிறைய வீடியோஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயினை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவால் இழுக்கப்படும் WAP-4 WAP-4. இதில் ஒரு சேர் கார், 6 ஜென்ரல் கிளாஸ், ஒரு 9 செகண்ட் சீட்டிங் கோச் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் உள்ள ஒரு ட்ரெயின். பட் சில நேரம் வித்தியாசப்படும். ஸோ இதுதான் வந்து WAP-4ஓட லோக்கோமோட்டிவ். பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஸோ இதை அவங்க ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணி எல்லாம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெயின் பார்க்குறதுக்கு இப்போது ரொம்பவே ஒரு டல் கலரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப க்ளீனாகவே இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி அந்த மாதிரி 2 மார்க்கமாகவும் போகக்கூடிய ட்ரெயினு. இப்போ நம்ம ஜென்ரல் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரல் கிளாஸில் சீட்டு நல்லாவே இருக்குதுங்க. செகண்ட் சீட்டிங் மாதிரியே கூட நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது சேர் கார், ஒரு சேர் கார் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த சேர் காரோடது. இப்போ நம்ம போக போகிறது இந்த செகண்ட் சீட்டிங்கோடது. டி சீரீஸில் போட்டிருக்கோம். நான் இங்கே தான் உட்கார போகிறேன். ஸோ நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்க இவங்க தான். இன்றைக்கி வந்து சென்னை சூப்பர் கிங்கோட மேட்ச்சுங்கிறனால நம்ம சீட்டு பக்கத்துலேயே ஒரு பையன் வந்து மேட்ச் வந்து டேப்லேயே பார்த்துட்டு வந்தான். நானும் கூட ஸ்கோர் அதில் பார்த்துக்கிட்டேன். இது வந்து வாஷ்ரூம், டாய்லெட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலாம் பண்ணியிருக்காங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது ஒன்று ரொம்ப பிரமாதம் அந்த ட்ரெயினில். ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். திருப்பதியில் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சர்ப்பா 6:05 எடுத்தாச்சு. ஏன்னா மற்ற ட்ரெயின்கள் வர்றதுக்கு பிளாட்ஃபார்ம் தேவைங்கிறதுனால வந்து நம்ம கிளம்பியாச்சு. அது எதிர்பார்த்து தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம், எவ்வளோ தூரம் போக போகிறோம்னா 146 கிலோமீட்டர் சென்னைக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போக போகுது. ரொம்ப தூரம் தான். இது வந்து திருப்பதி, ரேணிகுண்டா, புத்தூர், ஏகாம்பரக்குப்பம், திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர், அம்பத்தூர், பெரம்பூர் நின்று போக போகுது. ஃபைனலாக நம்ம சென்ட்ரல் போய் சேருவோம். ட்ரெயின் வந்து இப்போது திருப்பதி பஸ் ஸ்டாண்டு இதுதான். பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் தான் இருக்கும். இப்போ நம்ம அதை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பதியோட அந்த மலை பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப நியராக ஸ்டேஷன் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம். அண்ட் ரேணிகுண்டாவில் கொஞ்சம் நேரம் இருக்கும். நம்ம இப்போ ரேணிகுண்டாக்கிட்ட வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ரேணிகுண்டாக்கில் வந்துட்டோம். நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் முக்கியமான ஒரு ஜங்ஷன். இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய ஷாப்பிங், ஃபுட்டு இதெல்லாமே வாங்கிக்கலாம், ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஏன்னா இது முக்கியமான இடம். இங்கே தான் கொஞ்சம் நேரம் நிற்கும். லோகோ ரிவர்சல் பண்ணுவாங்க. அந்த டைமுக்குள்ளே நமக்கு தேவையான பொருளை இங்கே வாங்குறது நல்லது. நானும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டேன். இப்போ லோகோ ரிவர்சல் பண்ணி நம்ம ரேணிகுண்டாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உள்ளே வந்த டைரெக்ஷனில் திருப்பி வெளியில் வரும். இந்த ட்ரெயினில் நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இங்கே வந்து திருப்பதி அந்த லைன்லேருந்து தனியாக பிரிஞ்சு நம்ம திருத்தணி, அரக்கோணம் லைனுக்கு நம்ம தனியாக பிரிகிறோம். அந்த இடத்துல ரேணிகுண்டாவில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டைரெக்ஷனில் அங்கே அப்படி தான் உள்ளே வந்தோம். திருப்பதியிலேருந்து நேராக வந்து ரேணிகுண்டாக்குள்ளே போனோம். நம்ம இப்போ நம்ம வந்து டைவர்ட் ஆகி வந்துட்ருக்கோம்.
2 டபுள் ட்ராக் கூட இருக்குது. இந்த ட்ரெயினில் நீங்கள் எத்தனை தடவை போயிருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மாலை நேரம், அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ரேணிகுண்டால நமக்கு ஒரு 2 minutes தான் டிலேன்னு சொல்ல முடியும். வண்டி இமீடியட்டாக கிளம்பிடுச்சு. கார்கோ ட்ரெயின் போயிட்டுருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக கொஞ்சம் முன்னாடி உள்ள டைம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த வெஸ்ட் சைடில் நின்று பார்க்குறது நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் வந்து இப்போ பாருங்கள் அந்த வளைவில் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம புத்தூர் வந்துட்டோம். ஏழைஹால் கிட்டத்தட்ட அந்த 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அந்த டிலேயில் தான் போகுது. புத்தூருக்கு அப்புறம் நமக்கு ஒரு சின்ன ஸ்டாப்பு ஏகாம்பரக்குப்பம். ஸோ அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா இப்போ நகரி வரும். நகரி வந்து நமக்கு நிற்க போகிறது கிடையாதுங்க. இந்த ட்ரெயினுக்கு நகரியில் ஸ்டாப்பேஜ் இல்லை. அதனால் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். அவரு நமக்கு ஹாய் சொல்கிறாரு. திருத்தணி கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். திருத்தணி அந்த மவுண்டெயின் பார்க்குறதுக்கு லைட்டோட எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடல, கட் பண்ணி தான் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள வீடியோவாக தான் நான் போடுறேன். அதனால் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். திருத்தணி வந்தாச்சு. திருத்தணியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இப்போ நம்ம திருப்பதி ரேணிகுண்டாக்கு அப்புறமா கூட்டம் அதிகமுள்ள இடம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ள வந்ததுக்கப்புறமா திருத்தணி தான். ஏகப்பட்ட கூட்டம் ஏறுறாங்க, அதே மாதிரி இறங்குறாங்க. நம்ம கிராசிங்காக நம்ம சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறோம். அங்கே ட்ரெயின் வந்து மும்பை ட்ரெயின் வருது. அதை சொல்ல வரலன்னா ஸோ நம்ம திருத்தணியிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் முன்னாடி நம்ம வந்து அந்த பிஸியான பெங்களூர் கோயம்புத்தூர் லைனில் ஜாயின் பண்ணுறோம். இது திருத்தணி போகிற அந்த ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து கோயம்புத்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு மெர்ஜ் ஆகுது. இப்போ இந்த 2 லைனும் போய் மெர்ஜ் ஆகி இப்போ எல்லா லைனும் நம்ம சேர்ந்து வந்து சென்னைக்கு போகிறோம். நமக்கு 2 ட்ரெயின் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இது ஒன்று, இன்னொரு ட்ரெயின் வருது. இப்போ நம்ம வந்து அரக்கோணம் வந்து முக்கியமான ஒரு சந்திப்பு. ஏன்னா இங்கே ஒரு திருப்பதிக்கு பிரிகிறதுனால இது ஒரு ஜங்ஷன். இங்கே ஒரு 8 பிளாட்ஃபார்ம் உள்ள பெரிய ஒரு ஸ்டேஷன் நம்ம அப்படின்னு சொல்லலாம். அரக்கோணம் வந்து நம்ம வந்தாச்சு. நமக்கு வந்து இதோட டைமிங் வந்து 8:10 தான் வந்து இங்கே டைமிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 minutes டிலேயில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரேணிகுண்டால 2 நிமிஷம் டிலேயாக இருந்ததுங்க. ரேணிகுண்டால வந்து 6:45 ஒரு 5 நிமிஷம் தான் கிட்டத்தட்ட 6:45 அங்கே கிளம்பிடுச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் நிறைய திருத்தணி லோக்கல் ப்ளஸ் அரக்கோணம் லோக்கல்லாம் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அரக்கோணம் தாண்டிட்டோம். அரக்கோணம் முக்கியமான இடம். இப்போ நம்ம வந்து திருவள்ளூர் வந்து சேர்ந்தாச்சு. திருவள்ளூர் ஸ்டேஷன் நமக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட முக்கியமான ஒரு ஸ்டேஷன். சப்தகிரிக்கு அங்கேயே நமக்கு ஸ்டாப்பேஜ் இருக்குது. இப்போ நான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ திருவள்ளூருக்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. சிக்னல் வந்து ஸ்லோ. நம்ம வந்து இப்போ நியர் டு மாவடி வந்து நிற்கலை நமக்கு.
அம்பத்தூர் வந்துருச்சு. ஸோ அம்பத்தூரில் எல்லோரும் ஐ திங்க் இது வந்து ஒரு நல்ல அம்பத்தூருக்கு வந்து ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. இது பெரம்பூர். பெரம்பூர் வந்து நமக்கு இப்போ முக்கியமான ஒரு, ஏன்னா இப்போ வந்து நிறைய ட்ரெயின் வந்து இப்போ வந்து சென்ட்ரலுக்குள்ளே போக முடியல. நார்த் போகிற ட்ரெயின் எல்லாமே பெரம்பூர் தான் நமக்கு இப்போ கனெக்ஷன். ஸோ அதனால் இங்கே டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. பட் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து நான் ஃபாஸ்ட் காமிச்சா கூட இது வந்து ரொம்ப அங்கே போகுது. பேசின் பிரிட்ஜ் வந்து அங்கே ரொம்ப நேரம். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு தான் நுழையலாம். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இப்போ வந்து வெயிட் பண்ணியே நமக்கு டயர்டாகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க இந்த ட்ரெயினில். ஸோ ரொம்ப குயிக்கராக வர்ற மாதிரி இதோட டைமிங் வந்து ட்ரெயின் இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ஓல்டு லுக்காக தான் இருக்குது ஆக்சுவலாக. நல்ல ஒரு சூப்பரான ட்ரெயினாக கொடுக்கலாம். சப்தகிரிங்கிறது மெயின். திருப்பதி திருமலையில் போகும்போது சப்தகிரி பஸ் தான் உண்டு. ஸோ அந்த நேம் அந்த ட்ரெயின் கொடுத்துருக்கிறது ரொம்ப இதுதான். ஸோ அதனால் இதை நல்லாவே பண்ணலாம். ஸோ வந்து கடைசியில் வந்து சேர்ந்தாச்சு. பட் டிலே, அதனால தான் இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 9:15 பெரம்பூர், 10:15 வந்து இப்போ எவ்வளோ டிலேயில் பெரம்பூர் வந்து பாருங்கள். ஸோ அடுத்து ஃபைனலாக சென்ட்ரலும் நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா டிலே தான். ஸோ லோக்கோமோட்டிவ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஃப்ரண்ட்டில் இன்னும் நல்லா பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ எனிவே பாய் பாய் சப்தகிரி எக்ஸ்பிரஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், 10:15 வர வேண்டியது நமக்கு 10:20 தான் வந்து. சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சீரியஸ் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு மெட்ரோ சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினில் போயிருக்கவங்க, பிடிச்சிருக்கவங்க, இந்த ரூட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. ஸோ தட் நமக்கு நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.